நீங்கள் போராடி பிரயாசப்பட்டு நடக்காது, நடக்கக்கூடாது, இது கிடைக்காது, இது இனி இப்படி அமையாது, இனிமேல் இது கிடைத்தும் பயனில்லை, அந்த நிலவரத்துல ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் போராடி இருந்தால் இப்ப கண்களை மூடுங்க. ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தின் வல்லமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும். அதை மட்டும் நீங்க விசுவாசிங்க. ஆமென். உன்னை அழைத்த தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. ஆமென். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதன் கேட்டான், ஆண்டவரே ஒரு அடையாளம் எனக்கு தரணும்னா என்னன்னு கேட்டார். பனி பெய்து இல்லையா பூமியில, நான் ஒரு தோல் போடுறேன், அதுல மட்டும் பெய்ய வைங்க, முழு உலகத்திலையும் பனியை பெய்யக்கூடாதுன்ட்டான். உடனே தேவன் அதை அப்படியே செய்தார். முழு உலகத்திலையும் பனி பெய்யல, இவன் போட்ட தோல்ல மட்டும் பனி பெஞ்சது. காலையில எழுந்திரிச்சு அதை பிழிஞ்சு பார்த்தான், இப்படி ஒரு காரியம் நடக்குமா? அவனுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு, இதுல தண்ணி ஊத்திருப்பாங்களோ, ஏதோ நடந்திருக்குமோ, ஒருவேளை ஈரமாயிருச்சோ. அப்ப அடுத்த நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவர் இந்த தோல்ல மட்டும் பனி பெய்யக்கூடாது, முழு தேசத்திலும் பனி பெய்யணும்னு சொன்னான். அடுத்த நாள் பார்த்தா அது காஞ்சி போயிருந்துச்சு, முழு தேசமும் பனியினால் நிறைந்திருந்தது. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? நீ என்ன கேட்டாலும் அதை தேவன் செய்ய முடியும். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. ஆமென். எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு பிசாசு சொல்றானோ அது சாத்தியமாகும். ஹல்லேலூயா. எதெல்லாம் முடியாதுன்னு பிசாசு சொல்றானோ அதெல்லாம் முடியும். ஆமென், 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 ஆமென். விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுங்கள்.